மக்கள் கோபத்தில் இருப்பது தெரிந்தும் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என அலந்து விடுவதை அரைவேக்காட்டுத்தனம் என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். மு.க. ஸ்டாலினுக்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்கள் கோபத்தில் இருப்பது தெரிந்தும் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என அலந்து விடுவதை அரைவேக்காட்டுத்தனம் என்று இபிஎஸ் பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அரசை விமர்சனத்திற்கு உட்படுத்தக்கூடிய அறிக்கைகளை வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் அண்மையில் அது தொடர்பாக கருத்து தெரிவித்த பொழுது எதிர்கட்சித் தலைவருடைய கருத்துக்கள் எல்லாம் அரைவேக்காட்டுத்தனமாக இருப்பதாகவும் ஆதாரமற்றதாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் முதலமைச்சருடைய அந்த அரைவேக்காட்டுத்தனமான என்கின்ற குற்றச்சாட்டை மையப்படுத்தி கருத்து பதிவிட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய தன்னுடைய அறிக்கைகள் முதலமைச்சரை மிகவும் உறுத்துகின்றது போல எனவும் அதன் காரணமாகத்தான் அரைவேக்காட்டுத்தனமாக தன்னுடைய கருத்துக்கள் இருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் அரைவேக்காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா முதலமைச்சர் அவர்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்தும் நான் அதை செய்ய போகின்றேன் இதை செய்ய போகின்றேன் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்கின்றீர்களே, அதுதான் அரைவேக்காட்டுத்தனம் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். தஞ்சைக்கு வந்த உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக உங்கள் காவல்துறை கைது செய்துள்ளது. இது என்ன மாடல்? பாசிச மாடல் தானே என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் தந்த திருவாளர் டெல்டாவில் கால் வைக்கவே கூச்சப்பட்டிருக்க வேண்டும். நல்ல வேளை இவர் பச்சை துண்டு போட்டு விவசாயிகளை அசிங்கப்படுத்தவில்லை என்றும் விமர்சித்திருக்கின்றார். தான் செய்தித்தாள்களை படிப்பதே இல்லையாம் என்று செய்தித்தாள்களை எடப்பாடி பழனிசாமி படிப்பதில்லை என்று கருத்து சொல்லியிருந்த முதலமைச்சர் குறிப்பிடுவதை அவர் சுட்டிக்காட்டி முரசொலி தவிர எந்த பேப்பரையும் படிக்க விரும்பாத முதலமைச்சர் நீங்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நாட்டில் மும்மாறி பொழிகின்றது, எல்லோரும் என்னை பாராட்டுகின்றார்கள் என்ற மாய உலகில் நீங்கள் வாழுகிறீர்கள், உங்களை மீட்க வழியே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் நாள்தோறும் நடக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் செய்தித்தாள்களில் வருவதில்லையா என்ன என்று கேட்டிருக்கின்றார். எல்லா திட்டங்களிலும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகளில் அள்ளி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பெட்டி மோகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம் என்று விமர்சித்திருக்கக்கூடிய அவர் உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்தில் இருந்து கேட்பதாகத்தானே செய்திகள் வருகின்றன. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சியினர் பேசி வருவது உங்களுக்கு தெரியாதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஒன்றும் தெரியாத முதலமைச்சர் என்ற என்னுடைய கூற்றை மீண்டும் மெய்ப்பித்து விட்டீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்றும் தன்னுடைய பதிவிலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.